ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில தீமையாய் காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த தீமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையாய் மாற்றுவார். எரேமியா 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் ஆலயத்திற்கு வரோம். இங்க வந்திருக்கிற யாராச்சும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஆலயத்திற்கு வரீங்களா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் ஆலயத்திற்கு வரோம். என்ன எதிர்பார்ப்பு? ஆலயத்திற்கு போனா என் வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும், நான் நன்மையை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணுகின்றோம், ஆலயத்திற்கு வருகின்ற. பாருங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்ன்ற என்னது அது வேண்டுதல். பாருங்க, அந்த வேண்டுதலை தேடிதான் நம்ம என்ன பண்ணுகின்றோம், ஆலயத்திற்கு வருகின்றோம். பாருங்க, இந்த வசனம் பாருங்க, இந்த வசனம் எப்ப உருவாகுதுன்னா, எரேமியா சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது எழுதுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுகின்றாரு, இந்த வசனத்தை எழுதுகிறார். என்னது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களை போல் நினைவுகளை, உங்கள் பேரில் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றா, அவர் பாருங்க, உங்கள் மேல் அவர் நினைத்திருக்கின்ற நினைவுகளை அவர் அறிந்திருக்கின்றார். நம்ம நிறைய பேர் ஒருவேளை இந்த காலை வேளையில நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். என்னடா சூழ்நிலை, என்னடா வாழ்க்கை, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கின்றது, என்னடா நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கின்றது. ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், ஆண்டவரை தேடுகின்றோம், ஆண்டவரை விசுவாசிக்கின்றோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியலையே, எல்லாமே எனக்கு தீமையா நடக்கின்றது, ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் தீமையா அனுமதிச்சிருக்கிறாரு? நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்வி இருக்குமா இருக்காதா? ஆண்டவர் தீமையை அனுமதிக்கிற தெய்வமே கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏன் தீமையை அனுமதிச்சிருக்கிறாருன்னு தெரியலங்க, ஒரே தீமையா இருக்கின்றது, ஆண்டவர் ஆராதிச்சுனா என்னத்தை நன்மையா கண்டேன், எல்லாமே தீமையா இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கின்றோம். பாருங்க, ஆனா ஆண்டவர் இது எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தின் வசனம் என்பதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் எழுதுகின்ற சூழ்நிலையை நம்ம பார்க்கின்றோம். நீங்க உன்னிப்பா பார்த்தீங்கன்னா, எரேமியா இது எப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த நம்பிக்கையின் வசனத்தை என்ன பண்றாங்க, எழுதுகிறாருன்றதை பார்க்கிறோம். அதனாலதான் எரேமியா ஒரு நம்பிக்கையின் தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்றாங்க. அப்போ ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க சூழ்நிலைகள் பாருங்க கொஞ்சம் மாறுபாடுகளா இருக்கலாம், வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கின்ற என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கின்றேன். அந்த நினைவுகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல, எல்லாமே நன்மைக்கான நினைவுகள். ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில தீமையாய் காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த தீமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையாய் மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தீமை கண்டிப்பாக என்னவா மாறும், நன்மையாக மாறும். பாருங்க, தேவன் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கின்றார்.